Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது direct form 2 realization structure. So problem என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Determine the direct form 2 realization for the following system. H of z is equal to 1 plus 0.56 z inverse plus 0.638 z power minus 2 plus 0.08 z power minus 3. The whole thing divided by 1 plus 0.6 z power minus 1 plus 0.34 z power minus 2 minus 0.5 z power minus 3 கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைரக்ட் ஃபார்ம் 2 ரியலைசேஷன் ஸ்ட்ரக்சரை நம்ம வரைய போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் இது h of zன்றது y of z divided by x of zன்னு தெரியும். That is output divided by input value. ஸோ இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 1 plus 0.56 z power minus 1 plus 0.638 z power minus 2 plus 0.08 z power minus 3. The whole thing divided by 1 plus 0.6 z power minus 1 plus 0.34 z power minus 2 minus 0.5 into z power minus 3 எழுதலாம். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். W of Z நான் இதில் மல்டிப்ளை பண்ண போகிறேன், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறேன். ஸோ y of Z divided by W of Z into W of Z divided by X of Z is equal to அப்படின்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு சேம் வேல்யூ வந்துடும். இப்போ இதை நான் திரும்ப அப்படியே எழுத போகிறேன். 1 plus 0.56 z power minus 1 plus 0.638 z power minus 2 plus 0.08 z power minus 3. The whole thing divided by 1 plus 0.6 z power minus 1 plus 0.34 z power minus 2 minus 0.5 z power minus 3. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா W of Z divided by y of Z divided by W of Z is equal to numerator term. W of Z divided by X of Z is equal to the denominator term னு ரெண்டுத்தை நான் பிரிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா y of Z divided by W of Z is equal to numerator term. Numerator term என்னது 1 plus 0.56 z power minus 1 plus 0.638 z power minus 2 plus 0.08 z power minus 3 இருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இதையும் ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஸோ இதோட வேல்யூ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா W of Z divided by X of Z is equal to 1 divided by பிரிச்சுடுறேன் 1 divided by 1 plus 0.6 z power minus 1 plus 0.34 z power minus 2 minus 0.5 z power minus 3 எழுதிக்கலாம். இப்போ நான் இந்த ஈக்குவேஷனுக்கு நான் நேம் கொடுக்குறேன். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கொடுத்துக்கலாம், இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை எது சிம்பிளிஃபை பண்ணணும், உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஈக்குவேஷன்லேருந்து கூட நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். சார் நான் இதை ஃபஸ்ட்டு நான் சால்வ் பண்ணுறேன். W of Z divided by X of Z கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா W of Z into இந்த ஓவரால் வேல்யூ வரும். நான் டைரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணுறேன். W of Z into 1 W of Z plus 0.6 into Z power minus 1 into W of Z plus 0.34 z power minus 2 into W of Z minus 0.5 z power minus 3 into W of Z equal to இந்த X of Z into 1 X of Zன்னு வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஈக்குவேஷனில் W of Z மட்டும் வச்சுட்டு இது எல்லாத்தையும் அந்த ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ இது எப்படி எழுதலாம்னு பாருங்கள். W of Z is equal to X of Z. இது எல்லாமே ஈக்குவலுக்கு அந்த சைடில் போச்சுன்னா ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இது எப்படி வரும் minus 0.6 z power minus 1 into W of Z minus 0.34 z power minus 2 into W of Z plus 0.5 z power minus 3 into W of Zன்னு வரும். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா இன்வர்ஸ் Z டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ண போகிறேன். இன்வர்ஸ் Z டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணால் W of Z என்ன ஆகும், W of N ஆகும். இது X of Z X of N ஆகும். minus 0.6 into W of Z power minus 1ன்னா N minus 1 வரும். minus 0.34 into W of Z power minus 2னா N minus 2 plus 0.5 into W of Z power minus 3னா N minus 3. Take this as equation number 3. அடுத்து இந்த டயக்ராம் எடுத்துக்கலாம். இதுக்கு டயக்ராம் வரையணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் டயக்ராம் வரையலாம். இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இதை எப்படி எழுதலாம், y of z is equal to from equation number 1 y of z is equal to
y of z is equal to இது எல்லாமே w of z அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எப்படி எழுதலாம்? w of z is equal w of z plus 0.56 z power minus 1 இதில் w of z நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன். plus 0.638 into z power minus 2 into w of z plus 0.08 z power minus 3 into w of z. இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இதில் இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணனா இந்த y of z என்ன ஆகும்? y of n ஆகும். w of z w of n ஆகும். plus 0.56 z power minus 1 into w of z எப்படி எழுதலாம்? w of n minus 1 plus 0.638 into w of z power minus 2 இருக்கு. அப்போ n minus 2 plus 0.08 w of z power minus 3 n minus 3 எழுதலாம். Take this as equation number 4. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா equation number 3க்கும் equation number 4க்கும் direct form 2 realization structure வரைய போறோம். இப்போ இதில் பாருங்க direct form 2க்கு இந்த third equationல இருந்து தான் diagram வரைய போறோம். இதில் output என்னன்னு பாருங்க. output வந்து w of n, input வந்து x of n. இப்போ இது எப்படி வரையலான்னு பாருங்க. இது x of n, இது w of n output. இது input, இது output. இந்த w of n ஓட எதோட ஆட் பண்றோம்னு பாருங்க. x of n ஆட் பண்றோம். ஸோ x of n இதோட ஆட் ஆகுது. ஆடர் போட்டுக்கோங்க. தென் w of n minus 1ன்றது w of nல இருந்து ஒரு z இன்வர்ஸ் அதாவது டிலே எடுத்தோம் அப்படின்னா இதோட வேல்யூ w of n minus 1ன்னு அர்த்தம். இதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னு பாருங்க. கான்ஸ்டன்ட் வேல்யூ minus 0.6. ஸோ இதை வந்து ப்ரீவியஸ் அதோட ஆட் பண்ணுறோம். that is nothing but x of n ஓட ஆட் பண்ணுறோம். x of n plus w suffix n power 1 into அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ minus 0.6. இது எல்லாமே ஆட் ஆகி வர்றது தான் w of z. அதனால இதை நான் அப்படியே டைரெக்டாகவே அவுட்புட்டாக எடுத்துக்கிறேன். அகெயின் வேற என்ன ஆட் ஆகுதுன்னு பாருங்க. w suffix w of n minus 2னா இன்னொரு டிலே எடுக்கணும். ஸோ z power minus 1னா இது w of n minus 1 ஆல்ரெடி இருக்கு. இன்னொரு டிலேனா n minus 2ன்னு ஆயிடும். இதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னு பாருங்க. கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னது? minus 0.34 is added with the previous result. இதோட நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்க n minus 3 இருக்கு. அப்போ இன்னொரு டிலே வரணும். இதோட வேல்யூ w of n minus 3. இதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னு பாருங்க. அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னது? 0.5. ஸோ 0.5 இது எதோட ஆட் ஆகுதுன்னா ப்ரீவியஸ் ரிசல்ட்டோட ஆட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். வேறு எதுவும் இல்லை. ஸோ இது வரைக்கும் பார்த்தது ஈக்குவேஷன் நம்பர் 3க்கான டயக்ராம். ஈக்குவேஷன் நம்பர் 3க்கான ஸ்ட்ரக்சர் வரைஞ்சாச்சு. அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 4. ஈக்குவேஷன் நம்பர் 4 நான் இதில் நான் தான் வரைய போகிறேன். இது w of n வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு, y of nன்றது அவுட்புட். ஸோ இன்புட் இது வந்து y of nன்றது அவுட்புட். இப்போ இதில் பாருங்கள் w of n வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ w of n is added with y of n. ஸோ டைரெக்டாகவே ஆட் பண்ணிட்டோம். அண்ட் w of n minus 1 ஏற்கனவே நமக்கு w of n minus 1 இருக்குது. இதிலிருந்து ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணுறேன். இதோட வேல்யூ என்னன்னு பாருங்கள் 0.56. இது வந்து ப்ரீவியஸ் ரிசல்ட்டோட ஆட் பண்ணுறேன். அதாவது w of n ப்ளஸ் 0.56 இன்ட்டு w of n minus 1 ஆட் பண்ணியிருக்கோம். அதுதான் y of nன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து பாருங்கள் வேறு என்ன இருக்குது? w of n minus 2 இங்கே இருக்குது. இதோட எந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம்? 0.638. ஸோ இதை வந்து ப்ரீவியஸோட ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்து n minus 3. ஸோ w of n minus 3 இங்கே இருக்குது. இதோட எதை ஆட் பண்ணுறோன்னா 0.08 ஆட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் direct form structure 2. So equation number 1 and equation number 3 and equation number 4க்கான structure நம்ம வரைஞ்சிட்டோம். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா direct form 2 realization structure. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேம் direct form 2 realization கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. Determine the direct form 2 for the system y of n is equal to 1/4 y of n minus 1 minus 1/2 y of n minus 2 plus x of n plus 2 into x of n minus 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு y of n எல்லாம் ஒரு சைட்லேயும் x of n எல்லாம் ஒரு சைட்லேயும் எழுத போகிறேன். ஸோ இதை எப்படி எழுதலாம்? y of n இது இந்த ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா இது y, இது y, இது எல்லாமே எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஒய்யும் ஈக்குவலுக்கு நான் இந்த சைடில் கொண்டு வரப்போகிறேன். அப்போ இது எப்படி ஆகும்? minus 1/4 into y of n minus 1 plus இந்த minus 1/2 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் 1/2 y of n minus 2
equal to x of n plus 2 into x of n minus 1 ன்னு வரும். Now take the z transformation. z transform எடுத்தோம்னா என்ன ஆகும்? y of z minus 1 by 4 into z power is y of n minus 1 ன்னா எப்படி எழுதலாம்? z power minus 1 into y of z plus 1 by 2 into z power n minus 2 வந்து z power minus 2 ன்னு வரும். இந்த 2 இங்க வரும் minus 2 into y of z equal to x of n எப்படி எழுதலாம்? x of z plus 2 into இது n minus 1 ன்றதுனால z power minus 1 into x of z. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே y of z காமனாக வெளியில் எடுக்கலாம். y of z காமன் எடுத்த ரிமைனிங் வேல்யூ கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் மட்டும் எடுத்து எழுதலாம். 1 minus 1 by 4 into z power minus 1 plus 1 by 2 into z power minus 2 equal to இதில் x of z காமன் எடுக்கலாம். x of z காமன் எடுத்தால் ரிமைனிங் வேல்யூ 1 plus 2 into z power minus 1 வரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா y of z transfer function எழுத போறேன். transfer function எப்படி எழுதலாம்? y of z divided by x of z ன்னு எழுதலாமா? y of z divided by x of z ன்னா இந்த term இங்க denominatorல வரும். இந்த term அப்படியே இருக்கும். 1 plus 2 z power minus 1 divided by 1 minus 1 by 4 into z power minus 1 plus 1 by 2 into z power minus 2. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த y of z divided by x of z ஒரு சின்ன adjustment பண்ண போறேன். இது direct form 2. direct form 2னா w of z நமக்கு include ஆகணும். அப்போ எப்படி எழுதலாம்? y of z divided by w of z into w of z divided by x of z is equal to 1 plus 2 z power minus 1 divided by 1 minus 1 by 4 z power minus 1 plus 1 by 2 into z power minus 1. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா y of z divided by w of z numerator term ஆகும். இந்த w of z divided by x of z 1 divided by இந்த denominator term ஆகும் பிரிச்சு எழுத போறேன். அப்போ இது எப்படி எழுதலாம்னு பாருங்க. w of z divided by y of z divided by w of z is equal to the numerator term 1 plus 2 into z power minus 1. இந்த equation number 1 ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து இதை எடுத்துக்கலாம். w of z divided by x of z என்னன்னு எழுதலாம்? 1 divided by 1 minus 1 by 4 into z power minus 1 plus 1 by 2 into z power minus 2. z power minus 2 ன்னு எழுதலாம். Take this as equation number 2. இப்போ இந்த equation number 1 நான் எடுக்கிறேன். equation number 1ல இருந்து இது எப்படி எழுதலாம்னு பாருங்க. y of z is equal to cross multiply பண்ணிடலாமா? equation number 1ல w of z அந்த சைடில் கொண்டு போனோம்னா y of z is equal to w of z into 1 w of z plus 2 into z power minus 1 into w of z. இப்போ எப்போவுமே நமக்கு அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு தான் எடுக்கணும். அப்போ அவுட்புட் வந்து y of z இஸ் ஈக்குவல் டு தான் இருக்குது. ஸோ நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ இதில் இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணணும். இப்போ இதில் இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணணும்னா y of z என்ன ஆகும்? y of n ஆகிடும். w of z w of n ஆகிடும். ப்ளஸ் 2 இன்ட்டு z பவர் மைனஸ் 1 இன்ட்டு w of z எப்படி எழுதலாம்? w of n மைனஸ் 1 எழுதலாம். டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. அடுத்து இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2லேருந்து நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 2 எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னது? w of z divided by x of z is equal to 1 divided by 1 minus 1 by 4 z power minus 1 plus 1 by 2 into z power minus 2. இதை நான் cross multiply பண்ணுறேன். cross multiply பண்ணுறேன்னா இது இங்கே வந்துடும், இது இங்கே இருந்துடும். w of z into இந்த overall value equal to x of z ன்னு வரும். ஸோ இதை நான் டைரெக்டாகவே அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன். w of z minus இது 1 by 4 into z power minus 1 into w of z plus 1 by 2 z power minus 2 into w of z equal to நமக்கு என்ன வருது? x of z ன்னு வருது. x of z. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அவுட்புட் மட்டும்தான் இந்த சைடில் இருக்கணும். இதில் இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் x of zன்றது இன்புட், w of zன்றது அவுட்புட். w of z மட்டும் இந்த சைடில் வச்சுட்டு மீதி எல்லா வேல்யூமே அந்த சைடில் கொண்டு போயிடுறேன். அப்போ எப்படி எழுதலாம்? w of z is equal to ஆல்ரெடி இருக்கிற x of z இந்த டேர்ம் அந்த சைடில் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 1 by 4 into z power minus 1 into w of z. இந்த ப்ளஸ் அந்த சைடில் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். மைனஸ் 1 by 2 z power minus 1 into w of zன்னு எழுதலாம். இதில் இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணலாம். அப்போ இதை எப்படி எழுதலாம்? w of z w of n எழுதலாம். ஈக்குவல் டு x of n. x of z வந்து x of n ஆகிடும். ப்ளஸ் 1 by 4 into z power minus 1 into w of z எப்படி எழுதலாம்? w of n minus 1 minus 1 by 2 into z power இந்த வேல்யூ வந்து z power minus 2
z power minus 2 into w of z 1 by 2 into z power minus 1 into w of z எப்படி எழுதலாம் 1 by 2 into w of n minus 2 எழுதலாம். So take this as equation number 4. இப்போ இந்த equation number 3 equation number 4க்கும் நம்ம structure நம்ம வரைய போகிறோம். இது எப்படி வரையலான்னு பாருங்க. structure வந்து first நம்ம x w இருக்கிறது எடுக்கணும், அதுக்கப்புறம் w y இருக்கிறது எடுக்கணும். ஓவரால் இன்புட் என்னன்னு பாருங்க x of n. x of n இங்கே வரைஞ்சிக்கோங்க. இது x of n, இதோட வேல்யூ w of n. இப்போ x of n ஓட எதை ஆட் ஆகுதுன்னு பாருங்க. w of n is equal to x of n plus. அப்போ இதோட நம்ம ஆட் பண்ணுறோம். எது x of n இந்த ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். x of n plus y of n, w of n minus 1 இருக்குது. இங்கே w of n இருக்குது. இதிலிருந்து ஒரு டிலே எடுத்துக்கலாம். டிலே எடுத்தோம் அப்படின்னா இதோட வேல்யூ என்ன ஆகும் w of n minus 1ன்னு வரும். இதோட என்ன கான்ஸ்டன்ட் வேல்யூ மல்டிப்ளை ஆகுதுன்னு பாருங்கள். கான்ஸ்டன்ட் வேல்யூ இஸ் 1 by 4. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ரிசல்ட்டோட ஆட் பண்ணுறோம். அதாவது இதோட எக்ஸ் ஆஃப் என்னோட ஆட் பண்ணுறோம். எக்ஸ் ஆஃப் என் ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. w of n minus 1 into 1 by 4 ஆட் பண்ணிட்டோம். அடுத்து என்னன்னு பாருங்கள், இன்னொரு w of n minus 2 இருக்குது. அப்போ ஏற்கனவே ஒரு டிலே இருக்குது. இன்னும் ஒரு டிலே போட்டோன்னா என்ன ஆகும், இதோட வேல்யூ w of n minus 2ன்னு வரும். இதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம். கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னு பாருங்கள், -1 by 2. அது எதோட ஆட் ஆகுதுன்னா ப்ரீவியஸில் இருக்கிற ரிசல்ட்டோட ஆட் ஆகுது. ஸோ இதோட ஆட் பண்ணிடும். ஸோ இது எல்லாமே ஆட் ஆகி வர்றது தான் என்னன்னு பாருங்கள், எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் 1 by 4 w of n minus 1 minus 1 by 2 w of n minus 2. இது எல்லாமே ஆட் ஆகி வர்றது என்னன்னா w of n. ஸோ அதனால இது ஒரு லைன் எடுத்துக்கோங்க, w of n. அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 4லேருந்து இது முடிச்சாச்சு. அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 3. ஈக்குவேஷன் நம்பர் 3ல இன்புட் என்னன்னு பாருங்கள், w of n, அவுட்புட் வந்து y of n. ஸோ w of n ஆல்ரெடி இருக்குது, இது y of nன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து அவுட்புட், இது இன்புட், இது அவுட்புட். w of n இன்புட், இதிலிருந்து சேம் வரைகிறேன் நான். y of n வந்து இங்கே இருக்குது. அப்போ w of n ஓட எதை ஆட் ஆகுதுன்னு பாருங்கள், w of n, y of n ஓட w of n வந்து ஆட் பண்ணுறோம். ஸ்ட்ரைட்டாகவே ஆட் ஆகிடுது. அதுக்கு அடுத்து w of n minus 1, இங்கே இருக்குது w of n minus 1. இதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னு பாருங்கள், 2 மல்டிப்ளை ஆகுது. இதோட ஆட் பண்ணிடுறோம். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா w of n minus that is w of nன்றது மிடில் இருக்குது, y of nன்றது அவுட்புட், x of nன்றது இன்புட். ஸோ இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம டேரெக்டாகவே நம்ம எழுதிக்கலாம். எப்படின்னு பாருங்கள், அதாவது இந்த நியூமரேட்டர் டேர்ம் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் வரும், டினாமினேட்டர் டேர்ம் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். இப்போ இந்த 1ன்றது டேரெக்டாகவே நமக்கு இந்த 1 இங்கே வந்துடும். இந்த 2ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இந்த 2 வரும். பட் லோயர் ஆர்டரில் இருக்கிறது இந்த 1 தவிர மீதி இருக்கிறது எல்லாமே சைன் வந்து நெகட்டிவ், அதாவது மைனஸ் ஆஃப் வேல்யூ போட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ இந்த 1 மைனஸ் இருக்குது. அப்போ இந்த 1 வந்து இதில் வரும். இந்த 1 இது மட்டும்தான் நமக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. மீதி எல்லாமே ரிவர்ஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இந்த -1 by 4 என்னாகும், +1 by 4 ஆகும். இங்கே 1 by 2, இந்த +1 by 2 இங்கே என்னாகும், -1 by 2 ஆகும். சில நேரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப டைம் இல்லை, நான் ஸ்ட்ரைட்டாகவே இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லேருந்து நான் டயக்ராமை சீக்கிரமாக வரையணும் அப்படின்னா இதை கடகடன்னு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரைஞ்சிடலாம். இதை டெரைவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் நீங்கள் வரையணும் அப்படின்னா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இதில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா மைனஸ் ப்ளஸ் நீங்கள் மாற்றி எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கை ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க. சில பேர் இதை மார்க் வந்து ரொம்ப கட் பண்ணிவிடுவாங்க. அதனால் நமக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்போவுமே என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த மைனஸ் ப்ளஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ டைம் கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு உங்களுக்கு டைம் டிலே எதுவுமே இருக்காது. ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி டைரக்ட் ஃபார்ம் 2 ரியலைசேஷன் ஸ்ட்ரக்சர் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் நீட்டாக வரைஞ்சிருவீங்க அப்படின்றது ஐ ஹோப் திஸ். அண்ட் இந்த டைரக்ட் ஃபார்ம் 2 ரியலைசேஷன் ஸ்ட்ரக்சர் தான் கேஸ்கேடுக்கு பேஸ். ஸோ கேஸ்கேட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வரையணும் அப்படின்னா டைரக்ட் ஃபார்ம் 2 ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.